அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாபேல் கோபுரம், அதில் முதல் வசனம் பார்க்கும்போது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. இதில் பார்க்கும்போது மனிதனுடைய பெருமை, அவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம், இவைகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். இந்த ரொம்ப ஒற்றுமையாக ஜனங்கள் இருந்தாங்க. ஒற்றுமையாக இருந்து அவங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாங்க. இப்போ எப்படின்னா, அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். வானத்தை அளாவிய ஒரு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனமாய் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறது ஆண்டவருடைய விருப்பம்தான். ஆனால் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குது? இந்த ஒரு மனதாக இருப்பதற்குரிய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களில் நம்ம ஒரு மனதாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன காரியத்துக்காக நம்ம ஒருமனப்படுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அப்போ தேவனுடைய மகிமைக்காக தான் நாம் ஒருமனப்பட வேண்டுமே ஒழிய நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய சுய பெருமைக்காக நம்ம ஒருமனப்படக்கூடாது. ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக ஒருமனப்படலை, தங்களை உயர்த்தும்படியாக ஒருமனப்பட்டாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுவோம். இது ஒரு பெருமையின் காரியம், பெருமை, ஒரு அகந்தை. அப்போ இங்கே தேவனை தேடலை, ஆண்டவரை நோக்கி பார்க்கலை, தங்களுக்கு பேர் வரணும்னு சொல்லி தான் அவங்க அந்த காரியத்தை செஞ்சாங்க. அதே போல் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்த உடனே தேவன் அவனை தாழ்த்தினார். சவுல் பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான், தன்னுடைய பேருக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். இது எல்லாமே ஒரு பெருமையினால் வந்த விளைவு. அப்போ தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அது வெற்றியாய் முடியாது. தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்ம ஒரு காரியத்தை செய்தோன்னா அது தோல்வியில் தான் முடியும். இந்த இடத்துல மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு ஆண்டவர் இறங்கினாராம். இப்போ இவங்க வானத்தை அளாவிய கோபுரத்தை கட்டணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் தேவன் அங்கேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அவர் இறங்கி வந்தார், இறங்கி அதை பார்த்தார். ஸோ அவருக்கு பிடிக்கலை, அவர்களை சிதறடித்தார். பாபேல் அப்படின்னாலே குழப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவன் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் உண்டாகும். நோவா பாருங்க, தேவன் சொன்னபடியே, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி அவன் பேழையை கட்டினான், அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அப்சலோம் தன்னுடைய பேருக்காக தன்னுடைய ஒரு தூணுக்கு தன்னுடைய பேரை தரித்தான். அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது. இப்போ கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தம்மையே தாழ்த்தினார். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய நாம மகிமைக்காக இருக்கணுமேன்னு சொல்லி கேட்போமா? இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிற தேவனப்பா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி, தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யாதபடி, உம்மை பிரியப்படுத்துகிற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்ய எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மனிதர்களுடைய ஆலோசனையின்படி அல்ல, தேவ ஆலோசனையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் இருக்கலாம், தேவனிடத்தில் நம்முடைய சில காரியங்களை நம்ம கேட்காமல் இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலியை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருப்பார். ஆனால் தேவனை விட்டுட்டு நம்மளை உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழிவு நேரிட நாமே காரணமாக இருப்போம். ஆகவே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். God bless you.